அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2017ஆம் ஆண்டில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கான விரிவுரையாளர் பணி நியமனத்திற்காக நடத்தப்பட்ட டிஆர்பி தேர்வில் முறைகேடு புகார் எழுந்துள்ளது. டிஆர்பி தேர்வில் டிஎம்ஆர் தாள்களில் முறைகேடு செய்தது ஓஎம்ஆர் தாள்களில் முறைகேடு செய்தது தொடர்பான வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை கடந்த 23ஆம் தேதி சோதனை மேற்கொண்டுள்ளது. சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள 21 இடங்களில் 23/6/2026 அன்று அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. மேலும் அமலாக்கத்துறை சோதனையில் குற்றத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் சிக்கியதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள் தேர்வில் முறைகேட்டில் 56 வங்கி கணக்குகள் மற்றும் 2 டிமேட் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 2017ஆம் ஆண்டில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கான விரிவுரையாளர் பணி நியமனத்திற்காக நடத்தப்பட்ட டிஆர்பி தேர்வில் முறைகேடு புகார் எழுந்துள்ளது. டிஆர்பி தேர்வில் ஓஎம்ஆர் தாள்களில் முறைகேடு செய்தது தொடர்பான வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை கடந்த 23ஆம் தேதி சோதனை மேற்கொண்டிருக்கிறது. சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள 21 இடங்களில் 23/6/2026 அன்று அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனையில் குற்றத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் சிக்கியதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் அதிமுக ஆட்சியில் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள் தேர்வில் முறைகேட்டில் 56 வங்கிக் கணக்குகள் மற்றும் 2 டிமேட் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது.